ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடருக்கும் விஜயோட கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற போராட்டத்தில் இப்போ மல்லி வசமாக சிக்கி மல்லியை கடத்தி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் சுடருக்கும் சிறப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்கு கல்யாணம் மணமேடை வரையும் போயிட்டாங்க. ஆனால் மணமேடையில் தாங்க வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. அந்த ட்விஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுடர் பயங்கர சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா. ஆகா, நம்மளோட கனவு எல்லாம் நிறைவேற போகுது, நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிட்டு இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கு. அங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதே தெரில. இப்போ இந்த வீட்டுக்கு மல்லியும் கூட்டு வர முடியாத சூழ்நிலையில் விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க. மல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லிக்கு தெரியல, சுற்றி நடக்கிறது எல்லாமே மல்லியை பிடிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாமல் மல்லி கூட ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க. மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதானே பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் எப்போவோ மலையேறி போயிடுச்சு. எல்லாருமே சுயநலமாக மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தெரியாத மல்லி வசமாக சிக்கிக்கிறாங்க. ரவுடிகள்கிட்ட மாட்டி ரவுடி இப்போ மல்லியை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கான். மல்லி எப்படியாச்சும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாளெல்லாம் கடந்து போயிடுச்சு. மல்லி ஆதாரமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இப்போ மனோகரன் பரிதவிச்சிட்டு இருக்காரு மல்லியை தொலைச்சிட்டு. என் மல்லி எங்கே இருக்கா போகிறான்னு சொல்லிட்டு தெரியாமல் தகச்சு போயிட்டு இருக்கா. அப்போ தான் விஜய்க்கு ஃபோன் போட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேணாம், ஏற்கனவே விஜய் ரொம்ப கடுப்பில் இருப்பான். அப்போ கடுப்பில் இவன் மல்லியை வெறுத்து ரேணுகான்னு நினச்சி சுடரை ஏற்றுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோகரன் ஃபோன் போட்டு பாபு கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மல்லி இங்கே இழைச்சிட்டு வந்தேன், ஏதோ ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன அசால்ட்டாக சொல்கிறீங்க, மல்லியை காணோன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல. அசால்ட்டாலாம் சொல்ல, நான் ஒரு 2 நாளாக தேடிட்டுருக்கேன். ஆனால் மல்லி எங்கே என்ன அப்படி எந்த விவரமுமே எனக்கு தெரியல, ரொம்பவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மல்லி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடத்தி கொண்டு போய் யார் நீங்கள் எதுக்காக என்னை கடத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த ரவுடி கரெக்டாக நிற்கிறான். நீ எதுக்காகடா என்னை கடத்தின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் வாழ்க்கையே கெடுத்தல்லடி, என்னை ஜெயிலுக்கு அனுப்புனல, அப்போ உன்னை கடத்த தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னோட வாழ்க்கை அங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. உன் வாழ்க்கை தானே போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. நாளைக்கு வேற விஜய்க்கு கல்யாணமே, நீங்கள் என்ன இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, அப்போ மல்லியோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாபு, கவலைப்படாத, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்குள்ள நம்பிக்கையே போயிடுச்சு, என் தங்கச்சி உயிரோட மட்டும் கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் வெண்பா சரியாக சாப்பிட்றதில்ல, போகிறதில்ல, ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் கல்யாணத்துக்கு ரெடி கூட ஆகலை. இவ சொல்கிறா, கல்யாணத்துக்கு ரெடி ஆகு பெண்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலலாம் ரெடி ஆக முடியாது, என் மல்லியம்மா என்னை ரெடி பண்ணால் மட்டும்தான் நான் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ரொம்ப திமிரு காட்டாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை அடிப்பீங்க அதான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல. சேச்சே, உன்னெல்லாம் நான் ஏன் வெண்பா குட்டி அடிக்க போகிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் என்னை அடிக்க தான் போகிறீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் யாரையும் நம்புறதா இல்லை, எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவே இல்லை. சுத்தமாக கிளம்பவே இல்லை வெண்பா. இந்த சமயத்தில் தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் சரியாகாது அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் வெண்பாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா சொல்கிறா,
நான் எப்படியாச்சும் வந்து மல்லியம்மாவை பார்க்கணும், இதுக்கு மேலே மல்லியம்மாவை பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலி கட்ட போய் உட்காந்துடுறாங்க. சுடர், நிஷா எல்லாருமே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு தாலி கட்டுற டைமிங்கில் இப்போ தாலி கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெண்பாவை காணும்னு சொல்லிட்டு வெண்பாவை ரொம்ப நேரம் தேடுறாங்க. முகூர்த்த நேரமும் தாண்டி போயிடுது. அதுக்கப்புறம் வெண்பா கிடைச்ச உடனே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து பண்ணி முடித்து இப்போ ஐயர் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. தாலி கட்டுற போகிற சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து நிற்கிது. இந்த மாதிரி உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களையும் நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா இவ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. மல்லி ரொம்பவே வந்து மாறிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து விஜய் நமக்கு கிடைக்க மாட்டார், விஜய்க்கும் தனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நம்ம விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இங்கே இருக்க ரவுடிங்கள் வந்து மல்லிக்கு வந்து மல்லி சாப்பிட்றது இல்லை, போகிறது இல்லை, மயக்க நிலமே காயிடுறாங்க. நான் இங்கே வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து சுடரை வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன சுடரை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் டோட்டலாக வந்து கன்ஃபியூஷனில் இருக்கார். விஜய் என்ன பண்ண போகிறாரு, என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு மல்லி விஜய் ஒன்று சேருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சுடர் வந்து கதிரேசனோட பொண்ணு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி இல்லைன்னா எப்படியுமே வந்துட்டு டிஎன்ஏ வந்து ஒத்து போக வாய்ப்பே இல்லை. எப்படி ஒத்து போணுச்சுன்னே தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பா தூக்கம் வருது. பேசி வரலையா? ஒரே சேட் ஃபேஸ்.